ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் சாசனாமிருத திருமொழிகள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். அதிலிருந்து கிடைக்கப் போகும் அதிக தொகையை முன்னரே குறிப்பிடும்படி முதல் பலனை தட்சணையாக கேட்டு வாங்குவது என்ற தலைப்பில் பார்க்கலாம். ஸ்ரீ சாயி பாபா துமாலிடம், வாவ், ரூபாய் 50 எனக்கு கொடும். துமால், என்னிடம் பணம் இல்லை. ஸ்ரீ சாயி பாபா, சாத்தையிடமிருந்து கேட்டு வாங்கி வாரும். துமால் சாத்தையிடம் சென்று ரூபாய் 50 கேட்டார். அவர் சந்தோஷமாக அதை கொடுத்தார். சாத்தே தமது ஓய்வு ஊதிய தொகை மாதம் 50 ரூபாய் அதிகமாக்கப்பட வேண்டும் என அரசாங்கத்துக்கு மனு செய்திருந்தார். சாத்தை கேட்டிருந்த அதிகப்படி தொகை கிடைக்கப் போவதை சூசகமாக அறிவித்தது பாபா துமால் மூலம் அவரிடமிருந்து ரூபாய் 50 பெற்றது. அந்த ஊதிய உயர்வு பற்றிய அரசாங்க உத்தரவு தேதியிடப்பட்டிருந்த பாபா ரூபாய் 50 பெற்றுக்கொண்ட தினம். போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் சோமநாத் நிமோன்கர் 1912ஆம் ஆண்டு ஒரு தினம் பாபாவிடம் வந்து நின்றார். ஸ்ரீ சாயி பாபா, ரூபாய் 10 கொடு. சோமநாத் ரூபாய் 10 காணிக்கையாக அளித்தார். 6 மாதங்களுக்கு பின்னர் அவருடைய மாத சம்பளம் ஸ்ரீ சாயி பாபா ரூபாய் 10 பெற்றுக்கொண்ட தேதியிலிருந்து ரூபாய் 10 உயர்த்தப்பட்டு சோமநாத்துக்கு உத்தரவு கிடைத்தது. அடுத்த தலைப்பு, முன் அறிவிப்பாகவோ அல்லது கட்டுப்படுத்தவோ தட்சணை. ஆர்.எஸ். தேவ் என்பவர் 5 தொடர் வசிக்கும் அறைகள் கட்டுவதற்கு ஸ்ரீ சாயி பாபாவின் அனுமதியை வேண்டி வந்தார். ஸ்ரீ சாயி பாபா தரையில் 25 கோடுகளை வரைந்து ஒவ்வொரு கோட்டுக்கும் 1 ரூபாய், அதாவது ஒவ்வொரு அரை தொடருக்கும் ரூபாய் 25 கொடு. தேவ் அந்த தொகையை அளித்தார். அவர் 5 அறைகளை கட்ட உத்தேசித்திருந்த போதிலும் அவர் ஒவ்வொன்றாக கூட்டிக் கொண்டு வந்து 25 அறைகளை கட்டிவிட்டார். இப்போதும் 25 அறைகள் இருக்கின்றன. ஸ்ரீ சாயி பாபா எஸ்.பி. நாச்னே, சங்கர் ராவ் இருவரையும் நோக்கி ரூபாய் 64 கொடுங்கள். நாச்னே, எங்களிடம் பணமில்லை. பிறிதொரு சமயம் ஸ்ரீ சாயி பாபா நோய்வாய்ப்பட்டிருந்த போது அன்னதானம் செய்வதற்காக அவர்கள் நிதி திரட்டி அனுப்பினார்கள். அப்படி வசூலான தொகை சரியாக ரூபாய் 64. ஓம் சாய்ராம்.